ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு உப்புமா. இதை வந்து ப்ரோட்டீன் உப்புமான்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பச்சை பயிரை வச்சே தான் இதில் வந்து செய்ய போகிறோம். இதை வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி வேக வச்சு அப்படியும் செய்யலாம், இல்லை டைரெக்டாகவும் செய்யலாம். நான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் எடுத்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குற டைமில் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து டிஃபனாகவே சாப்பிட முடியாது. பெரியவங்களுக்குலாம் அது வந்து கொஞ்சம் நெஞ்ச கறிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஒன்றும் செய்யாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி. இப்போது நான் பாசிப்பருப்பை சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது நம்ம வந்து 2 ஹவர்ஸ் அது ஊற வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்துட்டு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணும் பொழுது கொஞ்சம் தோல் எல்லாம் போகும். இதில் தோல் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. தோலோடு செய்யும் பொழுது நமக்கு சத்து தான் அதில் வந்து கிடைக்கும். அதனால் கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு இருந்தால் சோம்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து பவுடராக இருந்தது, அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா போய் ஒட்டிக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு செய்ய போகிறது கிடையாது, டைரெக்டாக செய்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்துட்டு மாவை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் சேர்ப்போமோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி சேர்க்குறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலப்பருப்பை போட்டுப்போம். கடுகு தான் போடுவாங்க. நான் கடலப்பருப்பு ஏன் போடுறேன்னா, கடுகு பொரியிறதுக்குள்ளே கடலப்பருப்பு வந்து அது வந்து பொரிஞ்சு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் என்னோடய டிஷ்ஷில் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போடுவேன், அடுத்து கடுகு போடுவேன். இது நல்லா வெடித்து வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காரத்துக்காக நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இது சும்மா தாளிப்புக்காக போடுறது தான். அதனால் வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போதும். இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை தான் இது கூட நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பச்சை பயிரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட வேண்டியதான். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த உப்புமா செய்யும் பொழுது மேக்ஸிமம் கொஞ்சம் திக்காக இருக்கிற வானெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காது ரொம்ப. இல்லைனா வந்துட்டு சீக்கிரம் கருகிடும். இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அடி வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடாது. ஏன்னா இது வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரத்தில் எல்லாமே அது நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி தோசை திருப்பியை வச்சு நம்ம வந்து இதை எடுத்து விட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போவே வந்து ஒரு பாதி அளவு வெந்துடுச்சு. கொஞ்சம் மட்டும்தான் வேகாத, அந்த கலர் மாறாத இருக்குது. நம்ம அகைன் மூடி போட்டு இதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து எடுத்து கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா சூப்பராக அது வந்து வெந்து வந்துடும். ஆக்சுவலாக இதில் இருக்கிற அந்த காந்தல் பகுதி இருக்குது இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செய்யும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி திக்கான பாத்திரமாக இருந்தால் தான் அது வந்துட்டு அடிப்பிடிக்காமல் நம்ம எடுக்கும் பொழுது நல்லா கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே பாத்திரம் வந்து தின்னாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சி அது வந்து கருகி போன மாதிரி போயிடும். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் இதை மாதிரி மூடி வச்சு நான் வந்து இதை நல்லா மொறுன்னு ஆக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் துருவல், இது வந்து டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் போட்டு செய்யும் பொழுது. இப்போ வந்துட்டு பொதுவாகவே உப்புமானா நம்ம வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் சேர்ப்போம் இல்லையா, சில பேருக்கு அந்த வழக்கம் இருக்குது, தேங்காய் சேர்க்குற வழக்கம் இருக்குது. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட ப்ரோட்டீன், அதாவது பச்சை பயிறு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.